வணக்கம். இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு கருவேப்பிலை சட்னி நாங்கள் செய்ய போகிறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு மீதி இருக்கிற எண்ணெயில் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 4 பச்சை மிளகாய், அதோட 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை மிளகாய் பாதி வதங்கினதுக்கப்புறமா 2 கைப்பிடி கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கி கலர் மாறி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய், அதோட நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு, உப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. அவ்வளவுதான். நல்ல ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.